everyone, welcome to my wedding series part 2. ஸோ இதில் நம்ம என்னோட வெட்டிங் ப்ளவுஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன், யார்கிட்ட பண்ணேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதோட ப்ரைஸஸும் சொல்லிடுவேன் நான் ஓப்பனாக எங்கே எவ்வளோ ஆச்சு. இதுதான் என்னோட வெட்டிங் ப்ளவுஸ். ஸோ இது என்னோட ஃப்ரண்ட் நெக், இது என்னோட கை. ஓகே, இது ஃபுல்லாகவே ஜர்தௌசி ஒர்க் வச்சுது. திஸ் இஸ் மை பேக் நெக். ஓகே, இந்த ஃபுல் செயின் பேட்டர்ன் வச்சு. ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் நான் அங்கங்கே கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ளவுஸ் நான் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். என்கிட்ட இருந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு நான் இங்கே டேக் பண்ணுறவங்களுக்கு பிக்சர்ஸு ஜஸ்ட் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜ் தான். அங்கங்கே ஒரு இமேஜ் எடுத்து எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு இது எந்த மாதிரி மெட்டீரியல்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஐ மீன் மெட்டீரியல் இன் தி சென்ஸ் எதில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. இது த்ரெட்டா இல்லை ஜர்தௌசியா இல்லை பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்களானே அந்த இமேஜில் தெரியலங்க, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தும் எனக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து நான் கேட்கும் போது இந்த பிளவுஸோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் ஆர் இன் பிட்வீனில் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 10,000 ஆகும், 12,000 ஆகும்னு சொன்னாங்க. பட் நான் என்னோட வெட்டிங்கே ரொம்ப ஒரு பட்ஜெட் வெட்டிங்காக கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறதுனால அவ்வளோ வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கை ஃபுல்லாக ஒர்க் வரணுன்றது என்னோட ஆசை கிடையாது. நிறைய பேர் வெட்டிங்க்கு அப்படி வைப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. வேர்ட் ஆஃப் வேர்டில் போகும் இல்லையா, இவங்க ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆரி ஒர்க் பண்ணுற பர்சன், அவங்க ஒரு டிசைனர் சொல்லுவாங்க. அப்படி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபியூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸையும் நான் என்கொயர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தது தான் நங்கையா டிசைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் முதல்ல சொன்னேன். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரெக்குவயர்மெண்ட் சொல்லும் போது பொறுமையாக எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நான் ரொம்ப நிறைய வாட்டி வந்து அவங்க கிட்ட கேட்டு, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது, நான் இப்பதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், உங்களுக்கு புரியுதா, ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த டிசைன் அனுப்பும் போது நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்டது எனக்கு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் சொல்லுங்க, அதை வச்சுதான் நான் ஃபர்தரா நம்ம போலாமா வேண்டாமான்றத நான் சொல்ல முடியும். ஆக்சுவலா அவங்க போட்டோ பார்த்த உடனே சொன்னது இது ஜர்தௌசி ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அப்போ வரைக்கும் நான் கேட்ட எல்லாருமே சொன்னது இது கிளியரா தெரியல. அதுக்கு இவங்க பார்த்த உடனே கரெக்டா சொல்லிட்டாங்க இது ஜர்தௌசி ஒர்க்னு. இது ஜர்தௌசி ஒர்க், இதை சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம், நீங்க இதெல்லாம் தானே கேட்டீங்க, ஓகே இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்துட்டு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டா இது இவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு. நான் ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி கப் வச்சும் கேட்டிருந்தேன். ஸ்டிச்சிங்கும் நான் அவங்க கிட்ட தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டு நான் வேற ஒருத்தவங்க கிட்ட ஸ்டிச்சிங் கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், 5K ஆகும் அப்படின்னாங்க. சீரியஸ்லி எனக்கு செம்ம ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா 5K சொல்றாங்க. நான் இப்போ ரீகன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச்சிங்கும் இருக்கும், ஆரி ஒர்க்கும் பண்ணிடுவீங்க, நான் கேட்ட மாதிரி கப்பும் வச்சுருவீங்க, இது எல்லாமே பண்ணிடுவீங்க இல்லை, எக்ஸ்ட்ரா இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு எனக்கு சார்ஜஸ் வராது இல்லை அப்படின்னு. இல்லை 5,000 தான் அப்படின்னாங்க. எனக்கு சமாச்சமாக இருந்துச்சு. பிகாஸ் மினிமலாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கே, நான் சொல்கிறது பீட்ஸில் மினிமலாக இந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணுறதுக்கே 1,500 2,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மினிமலிஸ்டிக் டிசைன் நீங்கள் ஜர்தௌசியில் பண்ணணும்னா 2,500 அந்த மாதிரி வாங்குறாங்க. நான் கேட்டது இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் விசாரிச்சதை வச்சு சொல்கிறேன். இவங்க கிட்ட இவ்வளோ ஃபுல் ஒர்க் நான் கேட்டு ஜர்தௌசி ஃபுல்லாகவுமே இல்லை ஜர்தௌசி. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த மாதிரி கேட்டிருந்தேன்னா, என்னோட சாரீஸில் இந்த புட்டாஸ் இருக்கும், அங்கங்கே இந்த புட்டாஸ் வரும். ஸோ அதை வச்சு நான் கஸ்டமைஸ் பண்ணி, அண்ட் புட்டா சம்வேர் இஸ் ரிலேட்டட் டு திஸ் காசு மாலை. பிகாஸ் நான் எல்லாமே காசு மாலையில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். அவங்க வந்து எனக்கு 5,000 சொன்னோன்னே செம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ வி அக்ரீட் அப்பான் 5,000 ஓகே அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட மெட்டீரியலை வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுட்டோடனே அப்பப்போ இன் பிட்வீனில் வந்துட்டு என்னாச்சு கரெக்டாக போயிட்டுருக்கா எல்லாமே. பிகாஸ் ஆப்வியஸ்லி இல்லை, முகூர்த்த புடவை நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா, உங்களுக்கு எந்த டவுட்ஸோ இல்லைல்ல, நீங்கள் வந்து இன் பிட்வீனில் எனக்கு கொஞ்சம் வேலை முடிச்சோன்னே எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து காமிங்க. ஸோ சம்வேர் எங்கேயாச்சும்
தப்பாக போகிற மாதிரி இருந்தாலும் ஐ ஸ்டாப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருந்த ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் அவங்க முடிச்சாங்க. எனக்கு வந்து 2 வீக்ஸில் முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு மற்றவங்க கிட்ட நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 30 days ஆகும் அப்படின்னாங்க. ஓகேவா, நான் லாஸ்ட் மினிட்னு இல்லை, ஓரளவுக்கு முன்னாடி தான் நான் இப்போ என் ப்ளவுஸை கொடுத்தேன். பட் ஐ வாண்டட் இட் இன் 2 weeks அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்தேன். அவங்க வந்து 2 weeksல எனக்கு கொடுத்துட்டாங்க கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் வெறும் ஆரி ஒர்க் போட்டு எனக்கு அந்த மெட்டீரியலை காமிக்கும் போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டிச்சிங் வந்தோடனே அந்த மெனிக்வீனில் வச்சு எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. நான் அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், ஓகே நம்ம கரெக்டான பர்சன் கிட்ட தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு அது என் மேலே நான் போட்டே பார்க்கல. ஆனால் எனக்கு அது தெரிஞ்சது இட் வில் பி வெரி பர்ஃபெக்ட் ஆன் மீ. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அவுட்புட்டை கொண்டு வந்திருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆகுதா அப்படின்னு நாட் ஈவன் 0.1% எனக்கு இருந்துச்சு சொல்கிறதுக்கு. இது ஒரு மிஸ்டேக்கு, இது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் என்னன்னா இந்த இடத்துலையும் அவங்க கிட்ட இங்கே த்ரெட் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னோட சாரியோட பார்டர் தான். நான் இந்த இடத்துலையுமே அவங்க கிட்ட இந்த மாதிரி செயின் கேட்டிருந்தேன். அவங்க ஜஸ்ட் லைக் தட் சரின்னு சொல்லாமல் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செயின் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் குனிஞ்சு ஏதாச்சும் ஷோல்டர் இப்படி க்ரஷ் பண்ணும்போது, ஏதாச்சும் சம்பிரதாயம் பண்ணும்போது அது வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது, அது நல்லா இருக்காது. எனக்கு அழகாக அவங்க த்ரெட்டே வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை ப்ளவுஸ் ஸ்டோரி. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதாவது எனக்கு ஷிப் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போது நான் அதை போட்டு பார்த்த உடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் என்னோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் நிறைய சொதப்பிடுச்சு. ஐ வாஸ் ஸோ அப்செட். என்னடா இது, நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைனர் செட்டே ஆக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்டரில் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்க இந்த பார்டர் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கட் கேட்டிருந்தேன். இப்போ என் ப்ளவுஸை இந்த இடத்துல தனியாக பார்த்தா இந்த கட் இருக்கு இல்லையா, இப்படி வர்றது, இதெல்லாமே நிறைய டிசைனர்ஸ் எனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஆல்சோ தட் இதோட அது ஸ்டாப் ஆயிடுச்சுடா. இந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி காசு மாலை வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல சின்னதாக வேணும், வெளியில் இப்படி அழகாக வர மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாமே அவங்க எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்படி இமேஜின் பண்ணணும் அதை எனக்கு ஒரு டயக்ராம்லாம் போட்டு காமிக்கலாமுங்க. இப்படி தான் அவங்க அவுட்புட் இருக்கும் பாருங்கன்னு கூட காட்டல. எனக்கு அதுதான் ரொம்ப பயமாச்சு, என்னடா எதுவுமே இவங்க காட்டல, இவங்க எப்படி பண்ண போகிறாங்களோ அப்படின்னு இருந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட 200% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. என்னோட ஃபேவரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒகேஷன், நான் என்கேஜ்மெண்ட்லேயும் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன், இதுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன், ரிசப்ஷனுக்கும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஒரு டிசைனர் சாரீ அண்ட் ரிசப்ஷன். எனக்கு எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணி எது எனக்கு வந்து பெஸ்டஸ்ட் சாய்ஸ் ஆர் யார் உங்களோட ஃபேவரட் டிசைனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் அங்கேயே டிசைனர்ஸ் தான் சொல்வேன். நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வேர் ஒரு என்ன ஒகேஷனுக்குனாலும் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள், யூ வில் நெவர் ரிக்ரெட். நான் 100% கேரண்டி. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட். என்னை மேரேஜில் பார்த்தவங்களா இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எங்கே ஸ்டிச் பண்ணிங்க, ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு கேட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் நங்கையா டிசைனர்ஸ். இட் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். ஐ லவ்ட் இட். அண்ட் எனக்கு என்ன ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், எனக்கு ஒரு சூப்பரான டிசைனர் அமைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போய் ஒருத்தவங்கிட்டேயும் அப்படி கொடுத்துட்ருக்க வேண்டாம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் என்னோடய ப்ளவுஸ் ஸ்டோரி. அடுத்து என்னோட வெட்டிங் சீரீஸ் பார்ட் 3ல் நான் என்னோட ஜுவல்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இதுக்கான கம்ப்ளீட் ஜுவல் செட் நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அன்டில் தென், பாய்.